போறோம். ஒரு டீம்ல ஒரு பிளேயருக்கு ஒரு சின்ன இன்ஜுரி வந்து இன்னொரு டீமோட பிளேயர் வந்து பெரிய ஆளாகிறதுக்கு ஒரு காரணமா ஆச்சு அப்படின்றதுதான் வந்து இந்த பட்டர்ஃபிளை எஃபெக்ட் ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட். ஒன்னும் இல்லைங்க, 2019 ஆஷஸ்ல ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல ஜிம்மி ஆண்டர்சன் வந்து நல்லா போட்டுட்டு இருக்காரு, சூப்பரா போட்டுட்டு இருக்காரு, ரிதமா போட்டுட்டு இருக்காரு. ஆனா இங்கிலாந்து தோக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு கடைசியில பேட்டிங் ஆட வரும்போது அவருக்கு வந்து ஹாம்ஸ்ட்ரிங் புல் ஆகுது. இங்கிலாந்து அந்த மேட்ச் வந்து அவர் கஷ்டப்பட்டு ஆடிடுறாரு, தோத்துறாங்க. வேற விஷயம். செகண்ட் மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஜிம்மி ஆண்டர்சனுக்கு பதிலா ஒரு ஃபாஸ்ட் பவுலர் வராரு. அவர் வந்து யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா டொமஸ்டிக்ல பயங்கரமா போட்டு ஆக்சுவலி அப்பதான் வந்து வேர்ல்ட் கப் ஜெயிச்சு கொடுத்திருப்பாரு. 2019 இங்கிலாந்து வேர்ல்ட் கப் ஜெயிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஆளா இருந்திருப்பாரு. ஆனா டெஸ்ட் மேட்ச் அவர் முன்னாடி ஆடி இருக்க மாட்டாரு. சோ அவர் வந்து டெபியூ பண்ண போறாரு. அவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர். சோ அவரு செகண்ட் டெஸ்ட் லார்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்து டெஸ்ட் மேட்ச்ல போலிங் போட வராரு. எப்படி வேர்ல்ட் கப்ல வந்து 150 148 அந்த மாதிரி தண்டர் போல்ட் போட்டாரோ அதே மாதிரி தண்டர் போல்ட்ஸ் வந்து அவர் இந்த டெஸ்ட் மேட்ச்லயும் போடுறாரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஸ்டீவ் ஸ்மித்தோட தலையில அடிக்கிறாரு. அதனால ஸ்டீவ் ஸ்மித் வந்து கீழே விழுறாரு. அதுக்கப்புறம் அவர் கண்டினியூ பண்ணி 90 ரன்ஸ் அடிக்கிறாரு. செகண்ட் இன்னிங்ஸ்க்கு போறப்ப உங்களுக்கு என்ன தெரிய வருதுன்னா ஸ்டீவ் ஸ்மித்தால கண்டினியூ பண்ண முடியாது. அப்பதான் வந்து வேர்ல்ட்லயே ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் கிரிக்கெட்ல கன்கஷன் சப்ஸ்டிடியூட் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல கொண்டு வராங்க. எனக்கு அப்பதான் கன்கஷன் சப்ஸ்டிடியூட் தெரிய வரும். ஸ்டீவ் ஸ்மித் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இன்ஜுரி ஆனதுக்கு அப்புறம் அவருக்கு பதிலா கன்கஷன் சப்ஸ்டிடியூட்டா வந்த பிளேயர் யாருன்னு பாத்தீங்கன்னா மார்னஸ் லபுஷேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு நம்மளுக்கு தெரியும். சோ வந்து மார்னஸ் லபுஷேன் அந்த மேட்ச்ல ஒரு 50 அடிக்கிறாரு. அந்த மேட்ச் மட்டும் இல்ல, அடுத்த மேட்சுமே ஆஸ்திரேலியா தோப்பாங்க. அந்த மேட்ச்லயுமே ரெண்டு இன்னிங்ஸ்லயுமே அவர் 50 அடிச்சிருப்பாரு. அந்த சீரிஸ்லயுமே கொஞ்சம் சூப்பரா ஆடி ரொம்ப வருஷத்துக்கு அவர் வந்து ஐ திங்க் 2 years in a row அவர் வந்து நம்பர் 1 பொசிஷன் வச்சிருந்தாரு நினைக்கிறேன் டெஸ்ட் மேட்ச்ல. அந்த அளவுக்கு ஒரு 4500 ரன்ஸ் கிட்ட டெஸ்ட் மேட்ச்ல வச்சிருந்தாரு. இப்போ அன்பார்ச்சுனேட்டா ரீசெண்டா வந்து ஃபார்ம் டிராப் ஆயிட்டு அவர் வந்து டீம்ல இருந்து டிராப் பண்ணிட்டாங்க. ஆனா அந்த மார்னஸ் லபுஷேனோட லெகசி என்ன நம்மளுக்கு தெரியும். நினைச்சு பாருங்களேன், ஒருவேளை ஆண்டர்சனுக்கு அந்த இன்ஜுரி ஆகாம இருந்திருந்ததுன்னா, ஒருவேளை ஜோஃப்ரா ஆர்ச்சர் டீமுக்குள்ள வராம இருந்திருந்தாருன்னா, ஒருவேளை ஸ்டீவ் ஸ்மித்துக்கு அந்த பவுன்சர் போடாம இருந்திருந்தாருன்னா, ஒருவேளை மார்னஸ் லபுஷேன் கன்கஷன் சப்ஸ்டிடியூட்டா வராம இருந்திருந்தாருன்னா இது எதுவுமே நடந்திருக்காது. வந்து மேபி மார்னஸ் லபுஷேன் அதுக்கப்புறம் டெபியூ பண்ணிருக்கலாம், எல்லாம் ஓகே தான். ஜோஃப்ரா ஆர்ச்சர் அட் சம் பாயிண்ட் டீமுக்குள்ள வந்திருப்பாருன்னு வச்சுப்போமே. பட் இந்த இன்சிடென்ட் எல்லாம் சேர்ந்து வரப்பதான் மார்னஸ் லபுஷேன்ற ஒரு லெஜெண்ட் வந்து பில்ட் ஆனாரு அப்படின்றது எங்களுடைய ஒப்பீனியன்.